வெல்கம் டு ஆகா என்ன சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா லெமன் டீ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு நான் லெமன் டீ வைக்க போகிறேன். இந்த கிளாஸில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இந்த லெமன் டீ வந்துட்டு டயர்டாக இருக்கும் போதெல்லாம் குடித்தா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், ரொம்ப கலர் கொடுக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சுகருக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து பனவெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு சர்க்கரை, பனவெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பனவெல்லம் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால தான் நான் இப்போ வந்து பனவெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை சிம்லே வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்போ தான் டீ தூள் வந்துட்டு நல்லா இறங்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டீ தூளில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தில் 4ல் 1 பங்கு எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு இன்னும் புளிப்புத்தன்மை அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 2 பேருக்கு வேணும்னு சொல்கிறதுனால நான் 2 வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து புளிஞ்சு விட்டுருக்கேன். 2 எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட்டுருக்கேன். புளிஞ்சு விட்டதுனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பனவெல்லம் போட்டு உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.